இங்க இருக்க எல்லாருக்குமான ஒரு கேள்வியா நான் இதையும் கேட்கிறேன். பெண்கள் நம்ம எல்லாம் இன்னைக்கு மருதாணி வைக்கிறோம்ல, இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் பிள்ளைகள் மருதாணியை அரைச்சு கையில உள்ளங்கையில வடையா தட்டி கைக்கு குப்பை போட்டு வைக்கிறாங்களா, இல்ல கோன் மெகந்தி போடுறாங்களா? சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். கோன் மெகந்தி தான் வைக்கிறாங்க. ஒரு முக்கிய ஒரு மார்க்க அறிஞர் ஆங்கிலத்தில் பேசுறாரு, பல மொழிகள் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, நீங்க வேணா தேடி பாருங்க. ஒரு காலத்துல குகைகள்ல இலை சாறுகளை வச்சு, இது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கோன் மெகந்தி போடக்கூடிய தலைமுறை இதை கவனிக்கட்டும். அதை பார்த்து கண்ணும் காணாம போற அம்மாமார்கள் இதை கூடுதலா கவனிக்கட்டும். அதெல்லாம் பார்த்து மறைமுகமா ரசிச்சு கொண்டிருக்கிற நம்ம பாப்பாமார்களும் அத்தாங்களும் இதை கவனிக்கணும். செய்தி மிக முக்கியமானது. அவர் என்ன சொல்றாருன்னா, புகைகள்ல இலை சாறுகளை வச்சு பூக்கள், செடிகள், கொடிகள், காய்கள், கனிகள் இப்படிலாம் வரைஞ்சாங்களாம். அப்படி வரைஞ்ச பிறகு அவற்றோடு சேர்த்து உட்கார்ந்து இறைவனை வழிபட்டாங்க. அவங்களோட வழிபாட்டு முறைகளோடு சேர்ந்து இந்த இலை சாறுகள்ல வரைஞ்ச பூ, கொடி, காய்கனி எல்லாம் இருந்துச்சான். அந்த விஷயத்தான் இன்னைக்கு நம்ம கையில போடுறோம். இஸ்லாமிய பெண்கள் கையில இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஷிர்க் அப்படின்னு அவர் பேசுறாரு. இது ஒரு வகையான இணை வைப்பு. சமூகத்துல வழிபாட்டு முறையோடு சேர்ந்து இருந்த ஒரு இலைச்சார் முறைய, ஒரு காய்கனி, கொடி, இலைய வரைகிற டிசைனர் மெத்தட இஸ்லாமிய பெண்கள் இன்னைக்கு கையில வரைஞ்சு கொண்டு அதை காண்பிப்பது என்பது ஒரு வகையான இணை வைப்புன்னு அவர் பேசுகிறார். அலங்காரத்தை வெளியே காட்டாதீர்கள் முறையில தான் இதை பார்த்தேன். இந்த வீடியோவை பார்க்கும்போது, அவங்க பேசுறத கேட்கும் போது ஒரு வகையா ஒழுத்துச்சு. இது இணை வைப்புன்ற கேட்டகரியில இருக்கும்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை வச்சு பாருங்க. அல்ல எதையும் மன்னிப்பா, இணை வைப்பு மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு. நம்முடைய உள்ளங்கையில இருக்க எனர்ஜி பாயிண்ட்ஸ், விரல் நுனிகள்ல இருக்க எனர்ஜி பாயிண்ட்ஸ், இது எல்லாம் மருதாணியை அரைச்சு தட்டி அதுல குப்பி போடும்போது நம்முடைய உடம்புல இருக்க சூடு சம்பந்தமான வியாதி எல்லாம் சரியாகுது. மருதாணி ஒரு வகையான மருத்துவம். அதுல மருந்தியா போடும்போது அலங்காரத்தை வெளியில் காட்டக்கூடிய அம்மாவுக்கு எதிராக விளையாடக்கூடிய விஷயமா மாறுது. எனவே இனிமே மருதாணி வச்சா, நம்முடைய பாட்டிமார்கள் வச்சாங்களே அழகா உள்ளங்கையில வடை தட்டி விரல்களுக்கு குப்பி போட்டு, அதை தவிர எதற்காகவும் மருதாணியை பயன்படுத்தாதீர்கள். இன்னைக்கு நடிகர் நடிகைகளுக்கெல்லாம் மருதாணி வைக்கிறதுக்கு யாரை கூப்பிடுறாங்க தெரியுமா? இஸ்லாமிய பெண் பிள்ளைகளை தான் கூப்பிடுறாங்க. அவங்கதான் ரொம்ப அழகா வரைகிறாங்களாம். என்ன கொடுமைன்னு பாருங்க. உலக கின்னஸ் புத்தகத்துல, உலக சாதனை புத்தகத்துல இடம்பெறக்கூடிய மெஹந்தி போட்டிகளை நாங்க நடத்துறோம்னு சென்னை ஸ்டார் ஹோட்டல்கள்ல ரொம்ப மோசமா இருக்கு. இஸ்லாமிய பெண்கள் ஒருங்கிணைச்சு இந்த விஷயத்தெல்லாம் நடத்தி ரொம்ப மோசமான விஷயங்களா இருக்கு. இன்னைக்கு காசு தேவைதான், பணம் தேவைதான், அது ஹலாலா இருக்கணும். உயிரினும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஏழைகளோடு சொர்க்கத்துக்குள்ள போவேன். அந்த ஏழைகள், பணம் இல்லாதவர்கள், காசு பணம் இல்லாத சூழ்நிலையிலும் வட்டிக்கு உடன்படாம, நகையை கொண்டு போய் அடற்கடையில வைக்காம, யாரையும் நோவினை செய்யாம, எந்த ஹராமான வேலையும் செய்யாம வேண்டுதலாக வாழ்ந்துட்டா இஸ்லாமோட சேர்ந்து சொர்க்கத்துக்குள்ள போற பாக்கியம் கிடைக்கணும் முஸ்லிம்கள். எனவே காசு பணம் இல்ல, அதனால இந்த வேலையை செய்யறாங்க, பியூட்டிஷியன் வேலை, மேக்கப் பண்ற வேலையை விட்டுட்டு மிகப்பெரியதாக இந்த ரமலானை வரவேற்போம். பெருநாளைக்கு தயவு செய்து யாரும் கோன் மெஹந்தி போடாதீங்க. இல்ல மருதாணி அரைச்சு வழக்கத்துங்க கையில குப்பி போடுங்க வரலைகளுக்கு. பெரிய பாக்கியம். சுண்ணத்துன்னு சொல்லிக்கிறாங்களே, மருதாணியை மருத்துவமா பயன்படுத்துங்க, அந்த அலங்காரத்தை வெளிக்காட்டுறதுமா பயன்படுத்தாதீங்க. எல்லா வீட்லயும் நிக்காஹ் நடக்குது சிறப்பா. ஒவ்வொரு நிக்காவும் பியூட்டிஷியன் வர்றாங்க. வந்த உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த மேதக அறிவாளிகள் கண்ணு ரெண்டையும் திறந்து உள்ள ஒரு லென்ஸ் வைக்கிறாங்க. நீங்க எல்லா வீடியோஸ்லயும் பார்க்கலாம், உள்ள ஒரு லென்ஸ் தான் வைக்கிறாங்க எடுத்தோட கண்ணுக்குள்ள. ஏன் தெரியுமா? அவங்க அடிக்கிற பவுடர், கிரீம், கெமிக்கல்ஸ் ஏதாவது தெரியாம கண்ணுல பட்டுட்டால் கண்ணுல இறைவன் படைத்த காரணியா அழிஞ்சு போகும், கண்ணு குருடா போயிடும், கண் பார்வை தெரியாம போயிடும். அவ்வளவு மோசமான விஷயங்களை, கிரீம்கள், கேக்குகள், பிரஷ்கள், பெயிண்ட் அடிக்கிறதுக்காக பிரஷ் கண்டுபிடிச்சாங்க. செவத்துக்கு பெயிண்ட் அடிக்க, வெள்ளை அடிக்கிறதுக்காக பிரஷ் கண்டுபிடிச்சாங்க. ஆனா இந்த மேதாவிகள் பெண்களோட முகத்தை பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பிரஷ் வச்சு அடி அடிச்சு 40,000, 50,000, 1 லட்சம், 2 லட்சம் வரைக்கும் அதுக்கு காசு. அந்த பிள்ளைய மேக்கப் பண்றது. மேக்கப் நைட்டு 12 மணி வரைக்கும் கூட கல்யாணம். அடுத்த நாள் காப்பியை கொண்டு போய் பிள்ளை கொண்டு போய் மாப்பிள்ளை கொடுக்க போனா மாப்பிள்ளை சொல்றாரு, என் ஒய்ஃப் வர சொல்லுங்க. அடையாளம் தெரியாமல் பிள்ளைகளை மாற்றுகிறார்கள். அவங்க போடுற லிப்ஸ்டிக்கும் முதலோட வடிவமைப்பு மாற்றப்படுகிறது. கண்ணுக்கு மேல கலர் கலரா எதையோ போடுறாங்க, இந்த சீட்ல எதையோ போடுறாங்க ரோஸ் கலர்ல, அதுக்கு பேர்லாம் கூட தெரியல, பிளஷ் ஃபிளஷ் தூக்கி போடுதுன்னு தான் சொல்றோம். அவ்வளவு கேடு. இந்த
இந்த முகத்தை இவ்வளவு அழகா படைச்சான். என் முகம் போல இங்க இருக்க யார் முகம் இல்லையே, ஒருத்தர் முகம் மாதிரி யார் முகமா இருக்குதா? ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. இப்படி உலகத்துல இருக்க அத்தனை கோடி மக்களை வித்தியாசமா படைக்க தெரிந்த இறைவனுக்கு இவங்களை இந்த நேரத்துல படைக்கலாம், இன்னும் கொஞ்சம் கோட்டிங் கொடுத்து படைக்கலாம். இதுதான் அழகு, வெள்ளவெளியிருந்து படைக்கலாம், எல்லாரும் படைக்க தெரியாதா? இதனால அழகு இறைவனுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க எதுக்கு மேக்கப் கிட்ட வாங்கி பெயிண்ட் அடிக்கணும்? இயல்பாவே உங்களை இறைவன் பெயிண்ட் அடிச்சு அனுப்பிக்கலாமே. முகத்துல பெயிண்ட் அடிச்சு ரோஸ் பவுடர் போட்டு முகத்தை மாத்தக்கூடியவர்கள் இறைவனுடைய படைப்பை எதிர்த்து நிக்கிறாங்க. யாரா நீ என்ன ஒழுங்கா படைக்கல, நான் அசிங்கமா இருக்கிறேன், இதெல்லாம் போட்டு நான் அழகாயிக்கிறேன். எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு யோசிச்சு பாக்குறீங்களா? மரணிக்கிற நாளை யோசிச்சு பார்க்கணும். நம்ம எல்லாரும் நம்மள மேக்கப் போட்டு அதிகமாக நினைக்கிறீங்களா? அதுவும் நடக்கும். யாராவது எழுதி வச்சுட்டு மரணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். டெய்லி மேக்கப் போட்டு தூங்குறவங்களா, நான் மரணித்தால் முழு மேக்கப்போடு லிப்ஸ்டிக்கோடு என்னை அடக்கவும், என்னுடைய மேக்கப் கிட்டையும் என்னோடு கூடவே சேர்த்து குளியல் போட்டு அடக்கவும் அப்படின்னு முன்னாடியே உயிர் எழுதி வச்சாலும் வைப்பாங்க. தெரியல, ஒரு பிள்ளை ஆளுநர் படிச்ச பிள்ளை அப்படி டெய்லி மேக்கப் போட்டு தான் தூங்குறேன். பெட்டி கடைக்கு மிட்டாய் வாங்க போனவங்க மேக்கப் போட்டு போயிட்டு இருந்தா, ஆளுநர் படிக்க போகும்போது மேக்கப் போட்டு போயிட்டு இருந்தா. தடுக்க முடியல. கடைசியில பெண்ணாயிடுச்சா, அது வியாதி ஆயிடுச்சு அவளுக்கு. ஃபுல் மேக்கப் பண்ணிட்டு தான் தூங்கவே போறான். யோசிச்சு பாருங்க நிலைமை என்னன்னு. ஒரு பிள்ளைய மனநோயாளி ஆக்கிடுச்சு இந்த சமூகம் இல்ல. இதுக்கெல்லாம் பெரிய காரணம் கையில இருக்க மொபைல், சோசியல் மீடியா. அதை பார்த்து அதை பூராத்தையும் வெளியேற அடைகிறதா. இதுல இருந்தெல்லாம் மீண்டு வந்து இந்த ரமலான் நமக்கு வேண்டுதலான ரமலானா இருக்கட்டும். நீ நாம் மரணிக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான அனாச்சார அலங்காரத்துல சிக்காம, ஒரு பிள்ளை டபுள் ஆக்ட்ல வந்து நடிச்சு சொன்னாதான் நமக்கு தெரியணும்ன்ற அவசியம் இல்லை, நமக்கு பேசினாலே தெரியும். வர்றதுக்கு முன்னாடி அருமையா பயம் பேசுறாங்களே, எவ்வளவோ பேர் எடுத்து சொல்றாங்க. எடுத்து சொன்னாலும் நமக்கு விளங்கும். எல்லாரும் குரான் படிங்க, மார்க்க கல்வி படிங்க. நான் 40 வயசுக்கு மேல குரான எந்த மொழியில இறைவன் இறக்கி தந்தாலும் அந்த மொழியை புதுசா கத்துக்கிட்டு என்னால அதை ஓத முடியும் நான் கனவுலையும் நினைக்கல. நான் வெக்கப்பட்டு தடுத்துக்கிட்டே இருந்தேன் 2 வருஷம். இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடிதான் அரபி கத்துக்கிட்டு அந்த மொழியை தெரிஞ்சு இன்னைக்கு ஓதுறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். இமீடியட்டா அந்த ஆயத்துக்கு தமிழ்ல பொருள் பார்ப்பேன். அதுக்கு அடுத்து உடனடியா தஃசீர், இப்னு கஸீர் தஃசீர் 10 பாகங்கள் என்கிட்ட இருக்கு. நீங்க அழகிய ரமலானை அடையணும்னு நினைச்சீங்கன்னா இப்னு கஸீர், புகாரி, இப்னு கஸீர் 10 பாகங்கள்ல கிடைக்குது, புகாரி 7 பாகங்கள்ல கிடைக்குது. இந்த 2 புத்தகங்களையும் வாங்கிட்டீங்க. எவ்வளவு லட்சக்கணக்கா நகைக்கு நம்ம செலவு பண்றோம். ஒரு பவுன் 1,30,000 ரூபாயா. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது 4,000 ரூபாய் கொண்டு போய் எத்தனையோ பவுன் வாங்கிட்டு வந்த ஞாபகம் வருது. இன்னைக்கு ஒரு பவுன் 1,30,000. நான் என்ன சொல்றேன், யார் தங்கம் வைரம்லாம் வாங்காது. ஆன்டிக் ஜுவல்லரிஸ் விற்கிறது. தங்கத்தை விட படம் வாங்கினது. நீங்க வாரம் ஒரு நகை போடலாம், உங்க கணவர் கணக்கு குளிர்ச்சியா இருக்கலாம், சிறப்பு ஆன்டிக் ஜுவல்லரிஸ்க்கு மாறிக்கலாங்க. 2,000 ரூபாய் செலவு முடிஞ்சு. என்னங்க அநியாயமா இருக்கு. 1,30,000 ரூபாய்க்கு ஒரு பவுன் வாங்கணும்னா என்னன்னு நம்ம அதை கொண்டு போய் இப்படி எனக்கு ஒண்ணும் புரியல. அதுல 10 பவுன் பிள்ளைக்கு போடணும்னா முடிஞ்சது. மிடில் கிளாஸா இருந்தாங்கன்னா இப்படி இருக்கிற தங்கம் வைரம் எல்லாம் பெருசு கிடையாது. நம்ம வீட்டுல இருக்க இப்னு கஸீர் தஃசீர் 10 புத்தகங்கள், அதுக்கு தினமும் நம்ம பார்க்கக்கூடிய விளக்கங்கள், அதுதான் தங்கம், அதுதான் பொக்கிஷம், அதுதான் நமக்கு வெளிச்சம், அதுதான் நம்ம சொர்க்கத்துக்கு கொண்டு போகுது. ஒரு பெண் வீட்டுல அதெல்லாம் தெரிஞ்சு கொண்டு ஃபாலோ பண்ணிட்டா பிள்ளைகள், கணவர் எல்லாரும் சிறப்பா எல்லாரையும் காப்பாத்திடலாம். கணவனுக்கு கட்டுப்படுங்கள். எல்லா மேடைகளையும் என் காதல் இது விழுந்து. என்ன மாதிரி கணவனுக்கு கட்டுப்படுறது? அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட கணவனுக்கு கட்டுப்படுறது. மாப்பிள்ளை தெரிவிச்சுட்டு வந்தாருன்னா நம்ம ஒரு கிளாஸ் ஊற்றி கொடுக்க முடியுமா? கணவன் கட்டுப்படுங்க. தினம் ஒரு பெண் போயிட்டு வந்தாருன்னா நாங்க 2,000 போயிட்டு வாங்க அப்படின்னு கொடுத்து விட முடியுமா? கணவனுக்கு கட்டுப்படுங்க. அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட கணவனுக்கு கட்டுப்படுங்க. இல்ல ஹராமான வேலை நடக்குதுன்னா எதுக்கு இல்லைங்க. ரொம்ப மோசமா இருக்கு. இங்க வர கவுன்சிலிங்கும் பாதிக்கப்பட்ட பெண்கள், தலா கொடுக்கப்பட்ட பெண்கள், அவங்களோட கேசஸ் எல்லாம் நாங்க ஃபேஸ் பண்ணும்போது அவ்வளவு சிக்கல்கள். நம்ம குடும்பங்கள் இருந்தெல்லாம் பாதுகாப்படையட்டும். இப்னு கஸீர் படிங்க, தஃசீர் படிங்க. எனக்கு இந்த 4 வருஷத்துல வாச்சதுன்னா உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு வாச்சிருந்துக்கணும். யாராவது ஒரு சகோதரி, ஒரு சகோதரன் ரசூலுல்லாஹோட தியாக வாழ்க்கை பத்தி இப்ப நான் நோட்டீஸ் கொடுத்த மாதிரி ஒரு நோட்டீஸ் என்னோட கையில என்னோட 20 வயதுல கொடுத்திருந்தால் நான் 20 வருஷம் நிம்மதியா இருப்பேன். அன்பை தேடி, இந்த உலகத்தோட பேரும் புகழை தேடி நான் 20 வருஷம் அழிஞ்சிருக்க மாட்டேன். 20 வருஷம் அழுந்திருக்க மாட்டேன். 20 வருஷமும் நிம்மதி இல்லாமல் இந்த உலகத்துல தெரிஞ்சு கொண்டு இருக்க மாட்டேன். இப்ப கிடைச்ச இஸ்லாம் யாராவது ஒரு நோட்டீஸ் மூலமா, இத்தனைக்கும் என் வீட்டுல
2000 புத்தகங்கள் கொண்ட லைப்ரரி என்கிட்ட இருக்கு. சொந்த லைப்ரரி இருக்கு என்கிட்ட. உலகத்துல இருக்க பெஸ்ட் புக்ஸ் எல்லாம் நான் வாங்கி படிச்சுவேன். அப்படி ஓன் லைப்ரரி எனக்கு இருந்தும் கூட, உலக புரட்சியாளர்கள் வரலாறு எனக்கு கிடைச்சும் கூட, ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தியாக வரலாறு புத்தகம் எனக்கு எந்த புத்தகம் கிடைக்கல. நான் 3 வருஷம் இஸ்லாமிய ஊர்ல இருந்து வேலை செய்றேன். ஏன் எனக்கு ரசூலுல்லாஹோட தியாக வாழ்க்கை வரலாறு கிடைக்கல? ஒரு புக்கு கிடைக்கல. சிஏ போராட்டங்கள்ல, ஷாஹின்பாக் கூட்டங்கள்ல நான் தொடர்ந்து பேசும்போது எனக்கு ஒரு புக்கு கிடைச்சது. நிறைய புக்கு கிடைச்சது. அதுல ஒரு சின்ன பாக்கெட் சைஸ் புக், என்னை கவர்ந்த நபி பெருமானார். அந்த புத்தகத்தை படிச்சு எனக்கு இஸ்லாம் கிடைச்சது. இல்லைன்னா இருந்தா அதை நினைச்சே பார்க்க முடியாது என்னோட வாழ்க்கைய. ஒரு நிலையில எனக்கு நபிகளாருடைய தியாக வாழ்க்கை மட்டும் தெரியாமல் போயிருந்தால், ஒண்ணு வைத்தியமா போயிருக்கணும், இல்ல நான் செத்து போயிருக்கணும். இது ரெண்டுல ஏதாவது நடந்துருக்கிறத ஒவ்வொரு மேடையிலும் அத்தாட்சியாக நாங்கள் பகிர்கிறோம். எடுத்து சொல்லுங்க, வாழ்க்கை காட்டுங்க. 10 பேர் சேர்ந்து நடிச்சு சொல்லிட முடியாது, டபுள் ஆக்டிங் பண்ணி எல்லாம் சொல்லிட முடியாது. நான் வாழ்ந்து காமிச்சாதான் சொல்ல முடியும். இறைவன் மீது எனக்கு அவ்வளவு நேசம். அல்லாஹ் கூட இருக்கான், பின்னாடி நமக்கு பக்கத்துல இருக்கான். நான் அவ்வளவு நேசிக்கிறேன். இந்த பாசத்தை நான் எப்படி காட்டுறது? அல்லாஹ் பார்க்க முடியல, என்னை படைத்தவனோட பேச முடியல, உன்னோட குரலை கேட்க முடியல. நான் அந்த பாசத்தை எங்க காட்டுறது? இறைவன் மீது கொண்ட நேசத்தினால் இவர்கள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் உணவளிப்பார்கள், உதவி செய்வார்கள். அப்படி பாசத்தை காமிக்க பழகி இருக்கிறோம். அதுக்கு நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த 4 வருஷமா. இன்னைக்கு நிம்மதி வசப்பட்டிருக்குது. 40 ஆண்டு காலமாக கிடைக்காத நிம்மதி, நிம்மதியான சாப்பாடு, நிம்மதியான உறக்கம் இந்த 4 ஆண்டுகள்ல இறைவன் எனக்கு தந்தான்னா, இஸ்லாம் என்கிற மகத்துவம் பொக்கிஷம். இறைவன் எனக்கு கிட்ட பிச்சை. அப்படிதான் நான் சொல்லுவேன். அந்த இஸ்லாத்தோடு ரமலானை வரவேற்கக்கூடிய பொழுதுகள்ல ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் நிறைய தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக இந்த நொடி உறுதிமொழி எடுப்போம். என்கிட்ட இருக்கிறதுல எதை கொடுக்க போறேன்னு எப்போ மனசுல நீங்களே ஒரு வாக்குறுதியை கொடுத்துக்கிட்டே இருந்துக்கோங்க. வீட்டை கொடுக்க போறீங்களா, நிலத்தை கொடுக்க போறீங்களா, தங்கத்தை கொடுக்க போறீங்களா, வைரத்தை கொடுக்க போறீங்களா, சாப்பாடு கொடுக்க போறீங்களா, தினமும் என்ன கொடுக்க போறீங்கன்னு ஈர்த்து வைங்க. சக்காத்து கொடுக்க போனா ஈர்க்கப்பட்டவங்க, அது போக என்ன கொடுக்க போறோம் ஈர்த்து வைங்க. சிறந்த கூலி 99 சொர்க்கம் இருக்கான். உயர்ந்த இடம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அங்கதான் நம்ம நபிகளா இருக்க போறாங்க. எப்படியாவது அடிச்சு பிடிச்சு அங்க ஓடிடணும். மறுபடியும் எங்கேயாவது 98, 97, 80, 70, 60 அந்த சொர்க்கங்களுக்கு பெறக்கூடாது. எப்படியாவது அடைஞ்சிடணும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைஞ்சிடணும். என்ன கொடுக்கலாம், எதை கொடுத்து அடையலாம் யோசிப்போம். தொழுக போறோம், குர்ஆன் ஓத போறோம், ராக தொழுக போறோம். எல்லா ஊர்லயும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜுசு ஓதிடுறாங்க. ஓட்டு சில இடத்துல பார்க்கணுமே, கட்ட போயிட்டே இருக்கு. சரிங்க, அப்ப என்ன எதையா தெரிஞ்சுட்டு வந்தோமா? இன்னைக்கு இந்த ஜுசு வீட்லயே படிச்சு பொருள் தெரிஞ்சுட்டு போவோம். அப்படி ப்ரிப்பேர் ஆகி போவோம். தொழுக போறோம், குர்ஆன் படிக்க போறோம், திராவில நிக்க போறோம், கேமலையில நிக்க போறோம். சுப்ஹானல்லாஹ், பெரிய பாக்கியத்தை அடைய போறோம். இது தண்டவாளத்தினுடைய ஒரு தண்டவாள பாலம் தான். இன்னொரு தண்டவாளத்துல இன்னொரு இரும்பு பாலம் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்தாலும் வண்டி போகும் சொர்க்கத்துக்கு. இந்த இன்னொரு பாலம் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டவர்களுக்கும் உதவி செய்வது, உணவளிப்பு. 2 தண்டவாளம் இல்லாம ஒரே ஒரு பாலத்தை மட்டும் வச்சு ட்ரெயின் ஓடாது. இந்த 2ஐயும் ஈக்குவலா கொண்டு போனாதான் நம்ம சொர்க்கத்தை அடைய முடியும். ஒண்ணு விட்டு ஒண்ணு வேலை செய்யாது, ஒர்க் ஆகாது. எனவே நம்ம இதுக்காக பிளான் பண்ணிட்டு இங்க இருந்து போவோம். குறிப்பா பெண்கள் சகோதரிகள் சகருக்கும் இஃப்தாருக்கும் பிளான் பண்ணும்போது, யாராவது ஒரு வீட்டு ஏழைக்கு சகருக்கும் இஃப்தாருக்கும் சேர்த்து பிளான் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு பிளான் பண்ணுவோம். ஷேர் பண்ணுவோம். பெருசா ஒண்ணும் இல்லை, ஷேர் பண்ணுவோம்.